நம்பியார் சாமி கிட்ட ஒன்று கேட்டேன், நீங்கள் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க, இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஒன்று சொன்னார், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒன்றும் செய்ய வேண்டாமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலே போதும், நீங்கள் ஹெல்த்தி ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வார்த்தை இது. நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வரும். இந்த விழாவில் நான் ஒன்று மட்டும் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நானும் ஒரு 28 வருஷமா நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெடிடேஷனுங்கிறது மெடிசன், அங்கிருந்து வந்த வார்த்தை மெடிடேஷன். அது மிகப்பெரிய மருந்து மெடிடேஷன். அது செஞ்சதுனால தான் இளையராஜா அவர்கள் வாழ்க்கையில் இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரிந்தது. நானும் செஞ்சுட்டு இருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அவரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காட்டி என்கிட்ட கேட்டாங்க, மெடிடேஷன் செய்கிறீங்களா அப்படின்னு. ஆமான்னு சொன்னேன். பார்த்தா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரும் செஞ்சுருக்காங்க. ஸோ மெடிடேஷனுங்கிறது ஏதோ ஒரு பெரிய மந்திரம், அது செய்யணும் அது இது செய்யணும் அப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது. குளிச்சுட்டு வந்த உடனே 5 நிமிஷம் ஒரு இடத்துல சைலண்டாக கண்ணு மூடி உட்காந்துருங்க. உட்காந்துட்டு நீங்கள் கடவுளை பற்றியோ இதை பற்றியோ யாரை பற்றியோ நீங்கள் நினைக்காதீங்க. உட்காந்து மைண்டு எப்படி போதோ அப்படி விட்டுடுங்க. மைண்ட் அதால எங்கேயாவது போட்டும், பணம் பொண்ணு எதுலையாவது போட்டும் மைண்டு, அது அப்படியே விட்டுடுங்க. அது கண்ட்ரோல் பண்ணதான் அது ரொம்ப சஞ்சலம் ஆகும். அப்படியே விட்டுட்டீங்க சொன்னா ஒரு 15 நாள் 20 நாள் அந்த மைண்ட் அப்படியே உங்க கண்ட்ரோலுக்கு வரும். அப்போ நீங்க மெடிடேஷன் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்க செய்யலாம். அது வாழ்க்கையில அது இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இந்த ஒரு சொசைட்டியில் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் சொல்றேன் சொன்னா, பேஸ்கெட் இருக்கு, வேஸ்ட் போடுற பேஸ்கெட். அந்த பேஸ்கெட் அந்த வேஸ்ட் நம்ம எடுத்து போட்டாதான் புதுசாக அதில் நம்ம ஏதாவது போட முடியும். ஸோ அப்படி அந்த தாட்ஸ் கெட்ட தாட்ஸ் எல்லாம் போயிடும். நல்ல சிந்தனைகள் உருவாகும். நல்ல சிந்தனைகள் உருவாக நம்ம நல்லதே செய்கிறோம். எல்லாரும் நல்லது செஞ்சா அது நம்ம வீட்டு மட்டும் இல்லை, நாடும் முன்னேறும்.